டெய்லி ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக இளைக்க வைக்க முடியும். ஸோ அப்படி அன்றாடம் நீங்கள் உணவில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே சில சூப்பை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ தேவையில்லாமல் டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லி உடல் எடையை அதிகரிக்கிறதோட மட்டும் அல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் சித்தா பிசிஓஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் MS உஷாநந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர்த்துக்கு உடம்பை இழைக்கணுங்கிற ஆசை இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமாக இளைக்க வைக்க முடியும். ஸோ அப்படி அன்றாடம் நீங்கள் உணவில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே சில சூப்பை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்கள் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி இருக்க ஃபேட்டும் குறையும், ஓவராலாக அவங்க உடல் எடையும் குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கொள்ளு சூப். இந்த கொள்ளு சூப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, உடல் எடையை மட்டும் குறைக்காமல் உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கலாம்? கொள்ளை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் இருத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. இதை காலையில் வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கலாம், 11 மணி போலவும் எடுத்துக்கலாம். உங்கள் ரத்த அடர்த்தியை குறைச்சி உங்கள் ரத்த குழாய்களில் அடைப்பு இல்லாமல் செய்து, அதே சமயம் உங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் தொப்பையை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கிறது இந்த கொள்ளு சூப். அடுத்து பார்த்தோன்னா முருங்கைக்கீரையோடைய சூப். இன்னைக்கு PCOS பிரச்சனையாக இருக்கட்டும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை எப்படி சரி பண்ணுறதுனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய நிறைய கனிமச்சத்துக்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுனால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு வெயிட் கெயின் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை முருங்கைக்கீரைக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? ரொம்ப பெரிய விஷயம்லாம் தேவையில்லைங்க. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, குறிப்பாக கொழுந்தாக இருந்தால் நல்லது, அந்த கீரையை அந்த தண்ணியில் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூட முழுமையான சத்து முழுமையும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அப்படியே அந்த இலைகளையும் மென்று சாப்பிட முடியும். சாப்பிட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த இலைகளையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிருங்க. இந்த மாதிரி குடிச்சுங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற உலை சதை குறையிறதோட உடல் எடையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா தக்காளி சூப். அதில் இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிற சத்து பொருள் உங்களுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை அதிகரிக்கக்கூடியதாகவும், எக்ஸஸான ஃபேட் டிஷ்யூவை குறைக்கக்கூடியதாகவும், குறிப்பாக விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த தக்காளி. ஸோ தக்காளி எப்படி பண்ணலாம்? சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 தக்காளி பழத்தை லைட்டாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கின் உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த விதையெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா கசக்கி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் கிடைக்கும். கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருக்கும். ஹார்மோனல் பேலன்ஸும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே தக்காளி சூப் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீன் பீஸ் சுண்டல் அதில் நல்லா வேக வச்சுட்டு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கருமுட்டையோடைய வளர்ச்சியும் ஆரோக்கியப்படுத்தும், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோடைய லெவலையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது தக்காளி க்ரீன் பீஸ் சூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழை தண்டினுடைய சூப். ஸோ இது யூஸ்வலாக வாழைத்தண்டை லைட்டாக 1-2 வேக வச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும். கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் அதை குடிச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து ஊளை சதையை குறைக்கக்கூடியதாகவும், குறிப்பாக இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சுலின் கிரகிச்சிக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துறதுனால தேவையற்ற ஊளை சதை, குறிப்பாக தொப்பை நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் சுரைக்காயோடைய சூப். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? கொஞ்சமாக சுரைக்காயோடைய பீஸ் தோல் சீவிட்டு
கூட வெள்ளரிக்காயோடைய பீஸும் தோல் சீவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு ஒரு ஹாஃப் பாயில் ஆன பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையிறதுக்காகவும் ஃபைபர் அதிகமாக இருக்கும் பொழுது ஈஸியாக கொலஸ்ட்ராலும் நல்லா குறைஞ்சி உங்களுடைய ஹார்மோன்ஸும் நல்லா பேலன்ஸ் ஆகி ஈஸியாக வெயிட் லாஸும் அடைய முடியும். ஸோ ஒரு நாளைக்கு நார்மலாக நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளை வச்சு டெய்லி ஒரு சூப் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய உடல் எடையை ஈஸியாக குறைக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லி உடல் எடையை அதிகரிக்கிறதோட மட்டும் அல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக நான் இப்போ சொன்ன வெஜிடபிள் சூப்பில் டெய்லி ஏதாவது ஒரு சூப் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் எடை குறையிறதோடு சேர்த்து ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும், கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.